ஹலோ இன்மைன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸில் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 10th ஒன் பார்க்குறோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் நிறைய வீடியோஸ் வந்து இதே சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அப்படின்னா வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே அப்லோட் பண்ணாத சம்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸசைஸும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கிற புக் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில். இப்போ சம் போகலாம். எக்ஸசைஸ் 10. A life assurance fund of 25 lakh was ascertained without taking into account the following informations. ஸோ following informations வந்து கன்சிடர் பண்ணாமல் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் பேலன்ஸ் போட்டாங்க. அப்படி போடும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 lakhs வருது. ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் என்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ் 1,18,000, ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் 15,000. கேல்குலேட் த கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டு. ஸோ இப்போ லைஃப் அஷூரன்ஸில் எவ்வளோ ஃபண்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ கிளைம் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறது, கிளைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் அவங்க ஏதாவது மெச்சூரிட்டி முடிஞ்சுது அப்படின்னா கிளைம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இன்சூரன்ஸ் எடுத்த நம்ம கிளைமோடதை நம்ம கஸ்டமரோடதை இன்னொருத்தங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் நாம் கிளைண்டாக அதை கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரிஸ்க்கை ஓவர் கம் பண்ணுறக்காக. அப்போது நம்மளுக்கு வந்து அது ரீஇன்சூரன்ஸ் கிளைம். ஸோ அது வந்து அப்போ நம்மளுக்கு பெனிஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 25 லேக்கோட இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் நம்ம என்ன பண்ணுங்க, பே பண்ணணும். ஸோ அப்போ பே பண்ணுறது அப்படிங்கிறப்ப இப்போ இது ரெண்டுமே பாருங்கள், ரீஇன்சூரன்ஸு. இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்னா நம்ம இதை மைனஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு என்னங்க, இது வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம். அதேமாதிரி ப்ரீமியம் அப்படின்னா வந்து நம்ம கிளைண்ட் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. ஸோ ஒரு அமௌண்ட் உள்ளே வருது, ஒரு அமௌண்ட் வெளியே வருது. ஸோ ஒன்றை வந்து ப்ளஸ் பண்ணும், ஒன்றை வந்து மைனஸ் பண்ணும். ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணும், கிளைம் நம்மளுக்கு இன்கம் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நாம் பே பண்ணியிருக்கோம். ஸோ இதை மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அமௌண்ட் வருதோ அதான் வந்து லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டோட அக்கௌண்ட்டில் வர வேண்டிய ஐட்டம். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 10th ஒன்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கால்குலேஷன் ஆஃப் கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுக்கு கீழே நம்மளுக்கு என்னென்ன ப்ளஸ் வரும், என்னென்ன மைனஸ் வரும் அப்படிங்கிறது எடுத்து எழுதினா போதும். ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 லேக் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். அதோட 2 ஐட்டம் இருக்கு இல்லையா? ஒரு ஐட்டம் ப்ளஸ்ஸு, ஒரு ஐட்டம் மைனஸு. ஓகேவா? ஸோ இது வந்து கிளைம் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ். இதை ப்ளஸ் பண்ணிக்கிறோம், இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ப்ளஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 25 லேக்லேருந்து 18,000 ப்ளஸ் பண்ணணும், 15,000 லெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் 25 லேக் அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். ஃபண்ட் ஓகேவா? எவ்வளோங்க? 25 லேக்ஸ். ஸோ இதோடு என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் சோர்ஸஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு ரெவென்யூ ஐட்டம் இருக்குது இல்லையா? ஸோ ரெவென்யூ என்னென்னு, கிளைம் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ் 18,000 அதை எடுத்து எழுதிக்கிறோம். கிளைம் அண்டர் ரீஇன்சூரன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, நான் வந்து கட் பண்ணி எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ எவ்வளோங்க? 18,000. ஸோ அப்போ 25 லேக் 18,000. ஸோ இதுலேருந்து மைனஸ் ஒரு ஐட்டம் இருக்கு இல்லையா? அது என்னதுங்க? ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு 15,000. ஓகேவா? ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோங்க? 15,000.
ஓகேவா? அப்போது 2503 ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சா? இதுதான் நம்மளுக்கு என்னங்க கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பேமெண்ட் பண்ணுறோம், என்ன ரெவென்யூ வருது, அதை வச்சு தான் நம்மளுக்கு போட போகிறோம். ஓகேவா? ஸோ வர்ற இன்கம்மை ஆட் பண்ணிக்கிறோம், பேமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி சம்ஸை வந்து 5 மார்க்ஸ் சம்ஸில் லேர்ன் பண்ண முடியும். இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸும். அவங்களும் நிறைய மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.